ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். பார்வதி பரமேஸ்வரால் துணையோடும் வள்ளி தேவசேனா சமேத எம்பெருமான் முருகப்பெருமானின் அருளாசியோடும் நவகிரகங்களின் நல்லாசியோடும் இந்த பதிவினை நாங்கள் ஆரம்பிக்கின்றோம். இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது 2026ஆம் ஆண்டு புத்தாண்டு ராசி பலன். இந்த 2026ஆம் ஆண்டில் எந்தெந்த ராசிகளுக்கு நல்லபடியாக நடக்க போகிறது, எந்தெந்த ராசிக்காரர்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம இப்போ தெளிவாக பார்க்க போகிறோம். முக்கியமாக ஒரு 4 கிரகங்களோட சுழற்சிகள் தான் சொல்கிறது. குரு, சனி, ராகு, கேது. அந்த வகையில் பார்த்திங்கன்னா முக்கியமாக சுப கிரகம்னு கருதப்படக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு வருட ஆரம்பத்தில் மிதுனத்தில் வக்ரகதியில் இருக்கார். அப்புறம் மார்ச் மாதம் அவர் வக்ர நிவர்த்தி ஆறார். அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்க ஜூன் மாதம் அவர் அப்படியே கடகராசிக்கு உச்சம் அடைகிறார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவரே அதிசாரமாக சிம்மராசிக்கு வர்றார் நவம்பர் மாதம். டிசம்பர் மாதம் அங்கேயே வக்ரம் ஆகிறார். அதுக்கு அடுத்தபடியாக ராகு கேது இந்த வருஷம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அதே கும்பம் சிம்மத்தில் தான் இருக்காங்க. அவங்க டிசம்பர் மாதம்தான் மகரத்துக்கும் கடகத்துக்கும் வரப்போகிறாங்க. மகரத்தில் ராகுவும் கடகத்தில் கேதுவும் வரப்போகிறாங்க. சனி பகவான் திருக்கணித பஞ்சாங்கப்படி அதே இடத்துல தான் இருக்கார். அவர் எப்போ வக்ரம் ஆறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் வக்ரம் ஆகிறார், டிசம்பரில் வக்ர நிவர்த்தி ஆகிறார். இதுதான் இந்த பிளானட்டரி பொசிஷன். அந்த வகையில் இந்த வருடம் பார்த்தீங்கன்னா மழை அமோகமாக இருக்கும். ஏன்னா இந்த ஏப்ரல் மாதம் பராபவ வருஷம் ஆரம்பிச்சிடுறது தமிழ். அந்த வருஷம் நல்ல மழை இருக்கும். நவம்பர் டிசம்பர் அக்டோபர் இதுலேருந்தே அக்டோபர்லேருந்தே டிசம்பர் வரைக்கும் நல்ல மழை இருக்கும். எல்லா ஏரியாலையுமே நல்ல ஒரு மழை சுபிக்ஷமாக இருக்கும். நிறைய பேர் எதிர்பார்க்குற மாதிரி இந்த கோல்டு ரேட்டு, தங்கம் விலை கண்ணாபின்னான்னு தான் ஏறும். ஏன்னா கடகத்தில் குரு உச்சமாகும் போதே கண்டிப்பாக, ஏன்னா தனக்காரகன் தங்கத்தெல்லாம் முதலீடு பண்ணுறவாலாம் நிறைய அதிகமாகிடும். அதனால் தங்கனோட விலை ஏறிண்டு இருக்கும். இறக்கம்ங்கிறது கொஞ்சம் லைட்டாக இருக்கும், அவ்வளோதான். ஆனால் ஏறிண்டே தான் இருக்கும். 1.5 லட்சத்தை கூட தாண்டும். ஒரு பவுன் அந்தளவுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரியல் எஸ்டேட்காரங்கள்லாம் கொஞ்சம் சூதனமாக இருக்கணும். அதேமாரி பங்கு சந்தையில் முதலீடு பண்ணுறவாலாம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். பெரிய முதலீடு பண்ணக்கூடாது. அந்த வகையில் இந்த 2026ஆம் ஆண்டு அப்படிங்கும்போதே நாட்டில் ஆன்மீகம் தழைத்தோங்கும். நிறைய அரசியல் மாற்றங்கள் இருக்கும். அதேமாரி இழப்புகள் இருக்கும். திரை உலகம் சொல்கிறோம் பாருங்க, அதில் நிறைய இழப்புகள் இருக்கும், சாதனை நிறையா இருக்கும். அந்த வகையில் இந்த 2026ஆம் ஆண்டு எப்படிப்பட்ட ஆண்டு, ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறதுங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்ப்போம். இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இணைய நெஞ்சங்களுக்கும் எங்களது வாழ்த்துக்கள். அதே சமயம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது எங்களுக்கு உத்வேகத்தை கொடுக்கும். நிறைய பதிவுகளை நாங்கள் உங்களுக்கு போடலாம். இந்த பதிவிலிருந்து நாங்கள் உங்களோட ஆன்மீக விஷயங்கள், சந்தேகங்களை தீர்க்கறதுக்கு ரெடியாக இருக்கும். நீங்கள் உங்கள் ஆன்மீக விஷயமாக கீழே எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க, நாங்கள் பார்த்துட்டு சொல்கிறோம். இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா? அன்பான தனுசு ராசி நேயர்களே, இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது 2026ஆம் ஆண்டு ராசி பலன். போன வருடம் நீங்கள் பரவாயில்லைங்க, நிறைய பெரிய பெரிய மாற்றங்களை இனிமையாக சந்திச்சிங்க, நல்லபடியாக இருந்தது. இந்த ஆண்டு எப்படிப்பட்ட ஆண்டு? கவனமாக இருக்கணுமா இல்லை சாதாரணமாக போகுமா? கண்டிப்பாக ஓரளவுக்கு உங்களுக்கு ஏற்றம் இறக்கம் அப்படி இருக்கும். பெரிய அளவில் ஏற்றம் இருக்கும், சிறிய அளவில் இறக்கம் இருக்கும். இறக்கம் அப்படின்னா என்னென்னா கொஞ்சம் நஷ்டங்கள் என்ன, நீங்கள் எதிர்பார்க்குற அந்த சில காரியங்கள் நடக்காது. குரு பகவான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வருட ஆரம்பத்தில் 7ஆம் இடத்துல இருக்கார், வக்ரத்தில் இருக்கார். உங்கள் ராசிநாதன் வக்ரம் கொஞ்சம் அப்படியே டென்ஷன் இருக்கும், போயின்னு இருக்கும். ஆனால் மார்ச்சுக்கு மேலே அவர் வக்ர நிவர்த்தி ஆகிறது சூப்பர். மார்ச், ஏப்ரல், மே அப்படி தூள் கிளப்பி போயிட்டு இருப்பீங்க. ஏன்னா 7ஆம் இடத்துல இருந்தனால 7ஆம் பார்வை உங்கள் ஜென்மராசியை பார்த்துட்டு இருக்கார். சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு மாதங்கள் இந்த 3 மாதங்கள். அதுக்கப்புறம் அவர் அப்படியே இடம் மாறி 8ஆம் இடத்துக்கு வர்றார். உச்சம், அஷ்டமஸ்தானத்தில் உச்சம். எதிர்பாராத தனவரமும் இருக்குது, அதே சமயம் எதிர்பாராத மருத்துவ செலவும் இருக்குது. ஸோ கவனமாக இருக்கணும். அந்த காலகட்டத்தில் உத்தியோகத்தில் இருக்கிற எல்லாமே கவனமாக இருக்கணும். அடுத்தபடியாக உங்களோட 9ஆம் இடத்துக்கு வருது அதிசாரமாக, சூப்பர். அதுவும் குரு ராசிநாதன் 9ஆம் இடத்துக்கு வந்தால் என்னையா அடி தூள் கிளப்பி போயிட்டுருப்பீங்க. பிரமாதம்.
ரொம்ப வெற்றி. ஏன்னா உங்கள் ஜென்மராசியை பார்ப்பார் 5ஆம் பார்வை, அற்புதமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். உங்களுக்கு கொஞ்சம் ஏற்றம் இறக்கம் நிறைந்த ஆண்டாகத்தான் இருக்கும். இருந்தாலும் கவலைப்பட வேண்டாம். சில வழிபாடுகளின் மூலமாக நம்ம அதெல்லாம் நிவர்த்தி பண்ணிக்கலாம். உங்களோட பொருளாதாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்றம் இறக்கம் அப்படியே இருக்கும். ஆனால் பெரிய அளவில் மாற்றங்கள்லாம் இருக்காது. ரொம்ப கஷ்டப்படக்கூடிய ஒரு ஜீவனம்லாம் கிடையாது. நல்லபடியாக போகும். பொருளாதாரம் நல்லபடியாக இருக்கும். உடல் ஆரோக்கியம் ஓகே, சூப்பராக இருக்கும். கவலைப்பட வேண்டாம். என்ன ஜூனுக்கு மேலே கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் அந்த 5 மாதம் கொஞ்சம் கவனமாக இருங்கோ. கொஞ்சம் அந்த மாதிரி இருந்தாலே போகிறோம். அது மூத்த வயது சேனல் கண்டிப்பாக உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக தான் இருக்கணும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா உத்தியோகம் பொறுமையாக இருப்பீங்க. அதுக்குண்டான நிறைவு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க. ஏன்னா இந்த தனுசு ராசி அன்பர்களை நான் சொல்லவே மாட்டேன். இந்த அதிரடியும் காட்ட மாட்டீங்க. அதே சமயம் ஒவ்வொரு விஷயத்தையும் நுணுக்கமாக பொறுமையாக செய்வீங்க. அதான் உங்களுக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டே அதான். நாட் மைனஸ் பாயிண்ட், ப்ளஸ் பாயிண்ட்டே உங்களுக்கு அதான். ஏன்னா எப்போவுமே நம்ம ஒரு காரியத்தை எடுக்கிறோம் அப்படின்னா நிதானமாக வேலை செஞ்சால் தான் அதுக்கு வெற்றி கிடைக்கும். எடுத்தோம் கவிழ்த்தோம் அப்படின்னு நடந்தோம்னா நடக்கவே நடக்காது. அதில் எங்கேயாவது ஒரு பிளாக் மார்க் அப்படியே உட்காந்துரும், தப்பு. அப்போ நீங்கள் பொறுமையாக வேலை செய்யறது உங்களுக்கு உயர்வு இருக்குது. அதேமாதிரி தொழில் வியாபாரம் கவனமாக இருந்தாலே வெற்றி. அடுத்தபடியாக படிப்பு அப்படிங்கும்போது படிக்கிற குழந்தைகள் நல்லா படிப்பேன். கான்சன்ட்ரேஷன் நல்லா இருக்கும். வெளிநாட்டு அன்பர்கள் அவளுக்கெல்லாம் இது அற்புதமான ஆண்டுங்க. நீங்கள் நினச்சபடியே அற்புதமாக சாதிச்சுக்கலாம். உத்தியோகத்தில், தொழில் வியாபாரத்தில், அங்கே வெளிநாட்டில் இருக்கிறவளுக்கெல்லாம் அற்புதம். சுபகாரியங்கள் அப்படிங்கும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மார்ச், ஏப்ரல், மே இதுக்குள்ளே முடிஞ்சிடும். அப்படி சப்போஸ் அப்போ நிச்சயதார்த்தம் ஆச்சு அப்படின்னா கல்யாணம் பார்த்தீங்கன்னா அக்டோபர், நவம்பர், டிசம்பரில் ஆகிடும். அற்புதம். நல்ல சுபகாரியங்கள் நடந்துடும். கணவன் மனைவி உறவு கேட்கவே வேண்டாங்க. இந்த தனுசு ராசியில் பிறந்தவர்கள்லாம் ஒன்று கணவனாக இருந்தால் மனைவி மேலே ரொம்ப ஆசையாக இருப்பீங்க. மனைவி பெண்ணாக இருந்தால் கணவன் மேலே உயிரையே வச்சுருப்பீங்க. அப்போ உங்களுக்கு நல்லதே தான் நடக்கும். கவலையே பட வேண்டாம். அரசியல்வாதிகள் ஜூனுக்கு மேலே ஒரு பதவி இருக்குது, நல்ல பதவி. ஆனால் கவனமாக எடுத்துக்கணும். அடுத்தபடியாக கலைத்துறை நண்பர்கள் பரவாயில்லைங்கிற மாதிரி போகும். ஒரு நல்ல ஒரு வருமானம் கிடைக்கும். ஓரளவுக்கு அப்படியே போயிட்டுருக்கும். ரியல் எஸ்டேட்டில் இருக்கிறவாலும் சரி, இந்த ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவாலும் சரி கவனமாக இருக்கணும். ஏன்னா 8ஆம் இடத்துக்கு வரப்போகிறார் குரு. தனக்காரகன் டைட் பண்ணிவிடுவார். அப்படியே இறுக்கி டைட் பண்ணிவிடுவார். நீங்கள் வெளியிலே வர முடியாது. ஏன்னா நம்ம சர்வைவ் பண்ணுறதுக்கே பணம் தான் தேவைப்படுது. அந்த பணம் எங்கேயாவது லாக் ஆகிடுது அப்படின்னா கண்டிப்பாக கஷ்டம். அப்போ கவனமாக இருக்கிறது நல்லது. சரி, மாத வாரியாக பார்த்தீர்கள் என்றால் ஜனவரி மாதம் உங்களுக்கு அற்புதமான ஒரு மாதம். தைரியம் மிகுந்த மாதம். எல்லா வேலையும் உத்வேகத்தோடு செய்வீர்கள். பிப்ரவரி மாதம் ஒரு ஆன்மீக டூர் அல்லது இன்ப டூர் கண்டிப்பாக இருக்குங்க. ஜாலியாக போயிட்டு வாங்க. அதுமாதிரி இந்த நேரத்தில் மாமன்மார்கள், மைத்துனன்மார்கள் உங்களுக்கு ரொம்ப ஆதரவாக இருப்பார். அடுத்தது மார்ச் மாதம் உங்கள் உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும். ஏப்ரல் மாதம் திருப்பங்கள் நிறைந்த மாதம், பாக்கியம் நிறைந்த மாதம். மே உத்தியோகத்தில் முன்னேற்றம் அதிரடியாக வந்து சேரும் மாதம். அற்புதம். அடுத்தபடியாக ஜூன் மாதம் சூப்பர், அற்புதமான ஒரு மாதம், ஏற்றம் மிகுந்த ஒரு மாதம். ஜூலை நிதி நிலைமை கொஞ்சம் ஏற்றம் இறக்கம் நிறைந்ததாக இருக்கும், கவனமாக இருங்க. ஆகஸ்ட் மாதம் இடமாற்றம் இனிமையாக கிடைக்கும். நிறைய பேருக்கு இடமாற்றம் பற்றி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். அதுமாதிரி வெளிநாட்டில் இருக்கிறவெல்லாம் அவள் சொந்த நாட்டுக்கு போகலாம், இல்லை பிஸ்னஸ் பண்ணலான்னா தாராளமாக இந்த மாதத்தை நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம். அடுத்தபடியாக செப்டம்பர் மாதம் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க, உடல் ஆரோக்கியத்தில். சரியா? அது யாராக இருந்தாலும் சரி, வயதானவர்களாக இருந்தாலும் சரி, இல்லத்தரசிகளாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கும். அக்டோபர் மாதம் வருமானம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஏதாவது ஒரு வகையில் வருமானம் வரும், உயர்வுகள். அடுத்தபடியாக நவம்பர் மாதம் உங்களது முயற்சிகளின் மூலமாக வெற்றிகள் குவியக்கூடிய ஒரு மாதம். அடுத்தபடியாக டிசம்பர் மாதம் மாமன்மார்கள், மைத்துனன்மார்கள் அவங்க மூலமாக சில நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. அதேமாரி வாழ்க்கை துணை வழி உறவினர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. அவங்களோட ரொம்ப நாளாக அவங்கள பார்க்காம இருப்பாங்க, அவங்க உங்கள் வீட்டுக்கு வரலாம். அதன் மூலமாக ஒரு டூர் அடிப்பீங்க. அது ஒரு சந்தோஷம் கண்டிப்பாக காத்திருக்கு. நட்சத்திர வாரியாக பார்த்தீர்கள் அப்படின்னா மூலம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வெற்றிகள் குவியக்கூடிய ஒரு ஆண்டு. ஆனால் அவங்க வழிபட வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேய சுவாமி. ஆஞ்சநேயரை வழிபாடு பண்ணுங்கோ, வெற்றிகள்.
பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் உங்களுடைய செல்வ நிலை உயரணும் அப்படின்னா மகாலட்சுமியை வழிபாடு பண்ணுங்க. மகாலட்சுமி ஸ்துதி எது வேணாலும் சொல்லுங்க. பெருமாள் கோயிலுக்கு போய்ட்டு பெருமாளையும் தாயாரையும் சேவிங்க. வெற்றிகள் அற்புதமாக ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்தபடியாக உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் உங்களுக்கு வெகுமானம் அதிகமாக கிடைக்கும். வெகுமானம்னா பாராட்டுக்கள். யாருக்கு தான் பாராட்டு பிடிக்காது? ஒன்றும் இல்லை, வீட்டில் சாப்பாடு செய்கிறாங்க, பரிமாறுறாங்க, சாப்பிடும்போது சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்களுக்கு அதான் வெகுமானம். அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதேமாதிரி உத்தியோகத்தில் ஒரு வேலை செஞ்சுட்டு அவங்க மூலமாக ஒரு பாராட்டு கிடைச்சதுன்னா அதான் வெகுமானம். அந்த வெகுமானம் நிறைந்த ஆண்டு, சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு ஆண்டு. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சூரிய பெருமான். சூரிய பகவானை வழிபாடு பண்ணுங்க. அற்புதமான ஒரு மாற்றம் உங்களுக்கு அற்புதமாக கிடைக்கும். நல்ல ஒரு முன்னேற்றம். ஒட்டுமொத்தமாக இந்த தனுசு ராசி என்பவர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி. ராமபிரானை வழிபாடு பண்ணுங்க. உங்களோட முயற்சிகள்லாம் வெற்றி அடையும். ராமதூதன் ஆட்டோமேட்டிக்காக ஆஞ்சநேய சுவாமி உங்ககிட்ட வந்துடுவார். ஆக இந்த சின்ன பரிகாரங்கள் நீங்கள் பண்ணினாலே இந்த 2026ஆம் ஆண்டு அதி அற்புதமான ஒரு ஆண்டாக கண்டிப்பாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.